ஹாய் மீடியாஸ், இன்னைக்கான மினி விலாக் பார்த்துடலாமா? இந்த தோசை சட்டியும் மண்பானையும் வந்து கார்த்தி வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சுங்க. நான் வீடியோ எடுக்காமல் தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிட்டேன். குழம்பு வைக்கிறதுக்கு மண்பானை வேணும்னு சொல்லி ஒரு 2.5 வருஷமாக நான் கார்த்திகிட்ட போராடிட்டு இருக்கேன். அவன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துட்டான். மண்பானை ஒரு 2 பானை வாங்கி கொடுத்துருக்காங்கங்க. ஆனால் அது வந்து கோயில் திருவிழாவுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து அதில் சிக்கன் குழம்பும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், இது 2யுமே வச்சு பார்த்தேன். பட் எனக்கு அது செட் ஆகலை. அதனால் தூக்கி அதை ஒரு வாரத்தில் போட்டுட்டேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லும் அது கூடவே ஒரு பானையும் வாங்கி கொடுத்துட்டாங்க, மூடியோடு சேர்த்து. எனக்கு அந்த தோசைக்கல்லில் வந்து டவுட்டுங்க, அது தோசைக்கல்லா இல்லை அப்பச்சட்டியானவே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் வந்து அதில் சுட்டா வருமா என்னமோ தெரியல. சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்திங்கன்னா மாவும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். சரி, இந்த மண்பானை சட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த மூடிக்கும் அந்த பானைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இதை ஊற வைக்கணுமா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். கார்த்தி வந்து ஊற வச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்னாங்க. இதையே நான் ஊற வைக்காமல் சமைச்சிட்டேன்னா வைங்களேன், அந்த சாம்பாரில் நம்ம உப்பு போடல அப்படின்னா கூட அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா, நீ வந்து அந்த பானையை ஊற வைக்கல, அதனால தான் அதில் உப்பு இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லிடுவாங்க. அதனால் வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக கொண்டு போய் சிங்கில் வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. இது எப்படியோங்க 2 வருஷமாக போராடிட்டு இருந்தேன் இந்த மண்பானை வேணும்னு சொல்லி. எப்படியோ இப்போ வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வாங்கி கொடுக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மண்பானை வரதுக்கு முன்னாடியெல்லாம் மண்பானை இருந்துச்சுன்னா நான் அந்த குழம்பு வச்சுருப்பேன், இந்த குழம்பு வச்சுருப்பேன், சூப்பராக இருக்கும், மண் சட்டியில் ஆக்கி சாப்பிட்டா அப்படியெல்லாம் பில்டப் விட்டுட்டு இருந்தேன். இப்போ மண்பானை வந்ததுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்வே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஊற வைப்போம், அதுக்கடுத்து என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். என்ன குழம்பு வைப்பேன், என்ன குழம்பு வைக்கணும், அதை பற்றி அடுத்து தான் நான் யோசிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.